எனக்கு தெரிஞ்சு என்ன சிருஷ்டிப்பில் 3 பேர் இருந்தார்கள். இந்த உலகத்தை உண்டாக்குகிற போது 3 பேர் இருந்தார்கள். நீங்க அதை விட்டுட்டு ஒரே தேவன் தான் மேலே இருந்தார் அவர் கீழே வந்தார்னு சொல்றீங்க. இது என்ன நியாயம்? கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது இன்றைக்கு திருத்துவக்காரர்கள் மத்தியில். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நான் ஒருவராய் இந்த பூமியை உண்டாக்கினேன். எனக்கு சமமானவர் இல்லை, எனக்கு நிகரானவர் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தேவன் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ? அவர் பொய் சொல்ல உன்னை போன்ற அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். அவர் உண்மையை பேசுகிறார். ஆனால் இந்த பூமியில் அநேக பொய். திருத்துவம் என்கின்ற காரியத்தை இந்த பூமியிலே உண்டாக்கி அறிமுகப்படுத்தினவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம். ஒரு நாள் ஒரு சாமியார் கேட்கிறார், யூடியூப்ல இருக்க அந்த மெசேஜ், திருத்துவத்தை உண்டாக்கினது நாங்க, எங்க திருத்துவத்தை எடுத்துட்டு எங்களை குறை சொல்லுகிற இந்த சிஎஸ்ஏ பெந்தகோஸ்தக்காரன்லாம் இருக்கிறான் பாருங்க, எங்க கான்செப்ட் எடுத்து வச்சிருக்கான். இவருக்குன்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திருத்துவம் உண்மையிலேயே ரோமன் கத்தோலிக்கர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த கான்செப்டை இன்னைக்கு பெந்தகோஸ்தக்காரன் தேனிட்ட பணியாரமா எடுத்து நக்கிக்கிட்டு இருக்கிறான். சரித்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கறியா? வேதம் என்ன சொல்லுது? தேவன் என்ன சொன்னார்? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து பார் என்று சொன்னார். ஆனா சாட்சி ஆகமத்தை கவனிக்க மாட்டோம், வேதத்தையும் கவனிக்க மாட்டோம். தமிழ் வேதாகமத்தில் இருக்குது, எபிரேய வேதத்தில் போய் இந்த திருத்துவ கான்செப்ட் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். இல்லையே. அப்ப இது உள் நுழைக்கப்பட்ட ஒரு சம்பவம், உருவாக்கப்பட்ட ஒரு சம்பவம். சிலதை அடைப்புக்குறிக்குள்ள போட்டா தேனிட்ட பணியாரமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஏங்க, படிச்சவனுக்கு தெரியும், ஏதாவது ஒரு அடைப்புக்குறிக்கு போட்டா அது உதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம். இது கூட இன்னைக்கு தெரியல. ஏன்? சத்தியத்துக்கு மாறாக உன்னை வழிநடத்த உன் தகப்பனாகிய பிசாசு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். ஆனபடினால் தேவனுடைய சமூகத்தில் உன்னால் கடந்து போக முடியவில்லை. தேவனை அப்பா தந்தை என்று அழைக்கிறாய், ஆனால் தகப்பன் யார் என்று தெரியாத பிள்ளையும் புருஷன் யார் என்று தெரியாத மனைவியின் கூட்டமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சபையை பற்றி பேசுகிறேன். ஆனால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இந்த பூமியில் கடந்து வந்தார்.